நமஸ்காரம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரியதர்ஷினி. தங்க தமிழ் நாட்டியாலேருந்து பேசுறேன். இப்போ பரதநாட்டியம்னா என்னன்னு உங்களுக்கு ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க செஷனுக்குள்ள போலாம். பரதநாட்டியம் இந்தியாவிலே பரதநாட்டியம் தான் ரொம்ப பழமையான ஒரு ஆர்ட்டு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்துச்சு. நம்ம இப்பயும் இருக்குது தமிழ்நாட்டில், இன்னமும் இருந்துட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்களே, ஒரிஜின் ஆஃப் வேர்ட் பரதநாட்டியம். இதை பற்றி பரதநாட்டியம்னா என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது சிலபலாக இருக்கும். இப்போ பரதநாட்டியம்னா என்ன தனித்தனியாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பானா பாவம், ரானா ராகம், தானா தாளம், நாட்டியம்னா டான்ஸ். அது சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. இது எல்லாம் சேர்த்து தான் பரதநாட்டியம். இப்போ சொன்னேன் இல்லையா, பானா பாவம். பாவம்னா எக்ஸ்பிரஷன். இப்போ டான்ஸில் எல்லா விதமான எக்ஸ்பிரஷனும் இருக்கும் இல்லையா, அதுதான் பாவம். ரானா ராகம், அது மியூசிக். இப்போ மியூசிக் மெலோடி அதெல்லாம் இருக்கு இல்லையா, டான்ஸ் அந்த மியூசிக் பாட்டு இருக்கு இல்லையா, அதுதான் ராகம். தாளம்னா ரிதம், அந்த சலங்க சவுண்டு. நட்டுவாங்கம் தான் டான்ஸில் மெயின். அந்த சவுண்டு அதெல்லாம் சேர்ந்த தாளம். இது பேர் பரதம். அந்த நாட்டியம்ன்றது டான்ஸ். அது சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பரதநாட்டியம்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் எழுதியிருக்கு இங்கிலீஷில், டு எக்ஸ்பிளைன் பரதநாட்டியம். நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்கல்ல, இந்த போஸ், இதில் சிவன் பார்வதி போஸ் இருக்குது இல்லைங்களா. இதில் சிவனோட டான்ஸ் பேர் ருத்ர தாண்டவம். பார்வதியோட டான்ஸ் ஃபெமினன் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே கொஞ்சம் லவ்விங் நேச்சரோட இருக்கும். அவங்களுதுலேயும் அந்த ருத்ர தாண்டவம், அந்த காளிலாம் இருக்கும். ஆனால் பார்வதியோட அவதாரம் ஒரு ஒரு ஃபெமினன் இதுவாக, கொஞ்சம் ஷை இதுவாக அந்த மாதிரி இருக்கும். ருத்ர தாண்டவன்றது அந்த மேன்லியான ஒரு இது இருக்கும். அதுதான் இந்த பிக்சரில் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம சிவன், நம்ம நடராஜர் தான் பரதநாட்டியமுக்கே குரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ இந்த டாபிக் என்னன்னா, இந்தியாஸ் கிளாசிக்கல் ஃபார்ம். இது 8 இருக்குது. இதில் என்னென்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒன் அசாம். அசாமில் சாத்ரியான்னு ஒரு டான்ஸ் ஃபார்ம் இருக்குது. ஒடிஷாவில் ஒடிசின்னு ஒரு டான்ஸ் ஃபார்ம் இருக்குது. கேரளாவில் மோகினி ஆட்டம் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஃபார்ம். மணிப்பூரில் மணிப்புரி அப்படின்னு ஒரு டான்ஸ் ஃபார்ம் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் குச்சிப்புடின்னு ஒரு டான்ஸ் ஃபார்ம் இருக்குது. கேரளாவில் கதகளி, உத்தரப்பிரதேஷில் கதக்கு, தமிழ்நாட்டில் பரதநாட்டியம். ஆனால் இந்த பரதநாட்டியமை பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா ஆர்ட்டுமே இருக்குது. இந்த எல்லா ஒரு ஊரில் இருக்கிறதுமே இந்த பரதநாட்டியம் பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த பரதநாட்டியமோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த முத்ராஸ்னால் என்ன, கை வைக்கிறாங்களே. இப்போ இந்த பிக்சர்லேயே நீங்கள் பார்ப்பீங்க, இந்த முத்ராஸ்லாம் பிடிச்சிருக்காங்க இல்லையா. இந்த அசாம் இதில் கூட இந்த முத்ரா பாருங்கள், அலபத்மம். இது பேர் அலபத்மம்னு சொல்லுவாங்க. இது கூட பரதநாட்டியம்லேருந்து வந்தது தான். அந்தமாரி எல்லா முத்ராஸுமே பரதநாட்டியம்லேருந்து வந்தது தான். பரதநாட்டியம் தான் இந்த இந்தியாஸ் 8 கிளாசிக்கல் ஃபார்ம்லேயே மதர்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போகலாமா? இந்த டாபிக் என்னன்னா, நெக்ஸ்ட் இது சிதம்பரம் டெம்பிள் ஸ்கல்ப்சர்ஸ்னால் சிற்பம். இப்போ நீங்கள் எல்லாருமே சிதம்பரம் கோயில் மோஸ்ட்லி எல்லாருமே போயிருப்பீங்க. சிதம்பரம் கோயிலில் 108 கரானாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நானுமே இது நோட்டீஸ் பண்ணதில்லை. இப்போ உங்களுக்கு இது சொல்லும் போது தான் நானே பார்த்தேன். இப்போ இதில் 108 கரானாஸ்னால் இதில் ஒரு இந்தமாரி பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா. இந்த ஒரு பாக்ஸ்லுமே போசஸ் இருக்கும், பரதநாட்டியம் போசஸ் இருக்கும் எல்லாமே. இது தனியாக இது ஒன்று மட்டும் அவங்க எடுத்து இந்த ஃபோட்டோ இருக்குது. இதில் இங்கே பாருங்கள், இந்த போஸ்ட்லேயே உங்களுக்கு தெரியும். இதுலேயே அரமண்டி, அந்த முத்ராஸு, கண்ணை மூடி இது பண்ணுற மாதிரி இருக்குது இல்லைங்களா. அதேமாதிரி இதுலேயும் இருக்குது. எல்லாமே அந்த இதில் எல்லாமே இருக்கும். அது பேர் தான் 108 கரானாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? இது நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் டெம்பிள். காஞ்சிபுரம் கோயிலோட சிற்பங்கள் இதெல்லாம் இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், முத்ராஸ் இருக்கு பாருங்கள், இதுலேயும் இருக்குது. இது எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிறது இதுலேயும் அந்தமாரி இருக்குது. அதில் இன்னும் 2 பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காஞ்சிபுரம் தெரியுதுங்களா. அந்த முத்ராஸ்லாம் சுற்றி அப்படியே அந்த இது மேல் இது
ஃபீமேலோட இது எல்லாமே உக்காந்துருக்க மாதிரி. இது வந்து நடராஜர் போஸ் கால் அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பரதநாட்டியம் வந்து எப்போலேருந்து இருக்குது? ஆக்சுவலாக வந்து பரதநாட்டியம் என்ற பேரே வந்து அந்த காலத்தில் இல்லை. இது வந்து இது ஓல்டன் டேஸ், ஆரிஜினேட்டட் இன் டெம்பிள் ஓல்டன் டேஸ். இதுதான் அந்த டாப்பிக்கு. ஓல்டன் டேஸ்னால் அந்த காலத்தில் வந்து தேவதாசி சிஸ்டம் இருந்துச்சு. தேவதாசின்னா என்னென்னா அவங்க வந்து கடவுள் சேவை செய்கிறவங்க, கடவுளுக்கு வந்து பூஜை செய்கிறவங்க, அவங்க தான் வந்து தேவதாசின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தப்பான ஒரு ஆக்டிவிட்டீஸ்னு இருந்ததாக சொல்கிறாங்க. அவங்க வந்து ராஜா கீழே சம்திங் அந்த மாதிரி டான்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஃப்யூச்சரில் அபாலிஷ் ஆகிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டான்ஸ் ஃபார்ம் தெரியும் அப்படின்ட்டு. அது ரொம்ப ரொம்ப 18ஆம் நூற்றாண்டுலேயே வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இது வந்து பெரிய லீடர்ஸ் இதுக்காக வந்து இந்த இந்த சிஸ்டம் அபாலிஷ் பண்ணி பரதநாட்டியம்னா ஒரு நல்ல டான்ஸ் ஃபார்ம்னு நிறைய பேர் சொல்ல வந்தாங்க. இது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, நாட்டிய சாஸ்திரா. நாட்டிய சாஸ்திரான்றது ஒரு புக்கு. அந்த புக்கு வந்து யார் எழுதுனான்னா பாரத் முனி. பாரத் முனின்றது ஒரு சேஜ்னா முனிவர். அவர் தான் வந்து இந்த புக்கை எழுதினார். அந்த அந்த அவருக்கு வந்து இந்த பரதநாட்டியம் புக்கு எழுத சொன்னது யாருன்னு சொல்லப்படுதுன்னா லார்ட் பிரம்மர் தான் வந்து அவர் மூலியமாக இந்த வேர்ல்டுக்கு வந்து பரதநாட்டியம்னா என்னன்னு இது பண்ணுறதுக்காக அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. இவர் தான் வந்து இந்த நாட்டிய சாஸ்திரா புக்கு வந்து எழுதினவர். இந்த புக்கில் வந்து பரதநாட்டியம்னா என்னன்னு எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். தியரி பார்ட், அந்த கோரியோகிராஃபி எல்லாமே இதில் இருக்கும். இப்போ டிகிரி படிக்கிறவங்க அவங்களாம் கூட இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து பிரிட்டிஷ் டைமில் டியூரிங் பிரிட்டிஷ் ரூல் ஆன் 19th century. பிரிட்டிஷ் டைமில் வந்து 19ஆம் நூற்றாண்டில் இது நடந்துச்சு. அப்போ வந்து தேவதாசி சிஸ்டம்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த காலத்தில் வந்து அந்த சிஸ்டம் இருந்துச்சு. அவங்க வந்து இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து அந்த சிஸ்டம் வந்து இந்த 19ஆம் நூற்றாண்டு ஸ்டார்டிங்கில் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அபாலிஷ் மீன்ஸ் அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ் வெள்ளைக்காரங்க வந்து அவங்களோட டான்ஸ் ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறது அவங்களோட டான்ஸ் ஃபார்ம் தான். நிறைய அவங்களோட வெஸ்டர்ன் டான்ஸ் ஃபார்ம்லாம் ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து பரதநாட்டியம்ன்றது ஃபுல்லாகவே அந்த பேரும் இல்லை, அந்த டான்ஸும் இல்லை, எல்லாமே இது மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ரிவைவல் இந்த 20th century. ரிவைவல்னால் வந்து திரும்ப இந்த டான்ஸ் ஃபார்ம் நான் அபாலிஷ் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அழிஞ்சிச்சு தேவதாசிஸ்னு. அதுக்கப்புறமா திரும்ப இந்த டான்ஸ் ஃபார்மை வந்து கொண்டு வந்தாங்க சில லீடர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த லீடர். இது வந்து எப்போ நடந்துச்சுன்னா 20ஆம் நூற்றாண்டு ஸ்டார்டிங்கில் நடந்துச்சு. ஓகேங்களா, அப்போ வந்து இவங்க பேர் என்னென்னா ருக்மிணி தேவி அருண்டேலி. இந்த பிக்சரில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தியரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இயரில் இருந்தாங்கன்னா 1904 to 1986 அந்த இயர் டியூரேஷனில் இருந்தாங்க. அப்புறம் வந்து எப்போ பிறந்தாங்கன்னா February 29, 1904 மதுரையில் பிராமின் ஃபேமிலி. அவங்க பிராமின் ஃபேமிலியில் பிறந்தாங்க. 16 வயசில் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. யார் கூடனா அவரோட டாக்டரு ஜார்ஜ் அருண்டேலி அவர் பேர். அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் தெசோஃபிஸ்ட்னா என்னன்னா காட் பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. அவர் வந்து அவரும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து அவங்களுக்கு இந்த பரதநாட்டியமுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். திரும்ப மேலே இந்த டான்ஸ் ஃபார்ம் கொண்டு வரதுக்காக அவரும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தார். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன்னா அவங்க வந்து இதை வந்து அவரோட ஹெல்ப் வச்சு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன்லாம் க்ரியேட் பண்ணாங்க. ஃபவுண்டேஷன் மீன்ஸ் லைக் வந்து அந்த டான்ஸ்க்காக தனியாக இன்ஸ்டியூட் மாரி இப்போ நிறைய இருக்குது இல்லையா, அப்போ வந்து இதுதான் வந்து முதல்ல கொண்டு வந்தது அவங்க தான். ஸோ வந்து இந்த ஃபவுண்டேஷன் பேர் என்னன்னா கலாஷேத்ரா ஃபவுண்டேஷன். இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் இருக்குது கலாஷேத்ரா ஃபவுண்டேஷன். அதுதான் பரதநாட்டியம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது எப்போ தொடங்கினாங்கன்னா 1936 அப்போ வந்து தொடங்கினாங்க. அவங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் வந்து என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா பத்மபூஷன் 1956 கொடுத்தாங்க. சங்கீத் நாடக் அகாடமி ஃபெல்லோஷிப் அது எப்போ கொடுத்தாங்கன்னா 1967. அவங்க எப்போ காலமானாங்கன்னா February 24, 1986 அப்போ காலமானாங்க. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணா ஐயர். இவரும் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பரதநாட்டியமுக்காக வந்து ஃபைட் பண்ணார். அவர் பேர் என்னன்னா கிருஷ்ணா ஐயர்.
இவர் எந்த டியூரேஷனில் இருந்தார்னா 1897 டு 1968 அந்த டியூரேஷனில் இருந்தார். எப்போ பிறந்தாருன்னா ஆகஸ்ட் 9, 1897 கல்லிடைக்குறிச்சி தமிழ்நாடுல பிறந்தார். அவங்கள மாதிரி அவரும் தமிழ் பிராமின் ஃபேமிலியில் பிறந்தார். அவர் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் பண்ணார். அவங்க வந்து கலாஷேத்ரா ஃபவுண்ட் பண்ணாங்களே, இவர் ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் பண்ணார். அது பேர் ஸ்ரீ சரிகா மியூசிக் அகாடமி. அதை அவர் ஃபவுண்ட் பண்ணார். அப்புறம் அவருக்கு கர்நாடிக் மியூசிக்கும் தெரியும். டான்ஸ் ப்ளஸ் கர்நாடிக் மியூசிக் ரெண்டுமே அவருக்கு தெரியும். ரெண்டுத்துலேயுமே அவர் மேலே கொண்டு வந்தார். அவர் லாயர். ஆக்சுவலாக மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் தான் அவர் படித்தார். அவர் கிருஷ்ணா ஐயர் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதுலேயும் அவர் இருந்தார். இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் ஆக்டிவாக இருந்தார் 1930. அப்புறம் நமக்கு தெரியும்ல, எல்லாருக்கும் சுப்பிரமணிய பாரதியார் எல்லாருக்கும் தெரியும்ல. அவரோட போயம், அவரோட இதெல்லாம் இவர் நிறைய பாப்புலரைஸ் பண்ணி அது கோரியோகிராஃபி, அதுக்கு மியூசிக்லாம் போட்டு இவர் நிறைய பண்ணியிருக்காரு. அப்புறம் அவரோட டிகிரி, நான் சொன்னேன் மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் அவர் படித்தாருன்னு. அவரோட டிகிரி முடித்தோடனே அவர் ஒரு ட்ராமா ட்ரூப், டான்ஸில் ட்ராமா ட்ரூப்லாம் நிறைய இருக்கும் அந்த காலத்தில். அதில் ஜாயின் பண்ணி அதில் அவர் ஒரு லேடி கெட்டப் போட்டு அதுலேயும் அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட பெஸ்ட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்புறமா அவர் கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் பற்றி எல்லாமே படிச்சிருக்காரு. அது மியூசிக் பற்றியும் ஸ்டடி பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அடுத்து அவர் ஒரு தியேட்டர் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு. அந்த கம்பெனி பேர் என்னென்னா சுகுணா விலாசா சபா. அவர் அந்த ஆர்ட்டோட ரெஸ்பெக்ட் புரிஞ்சுக்கின்னு ஒரு மியூசிக் அகாடமி ஸ்டார்ட் பண்ணார். அந்த அகாடமி பேர் என்னென்னா மெட்ராஸ் மியூசிக் அகாடமி. அவரு கூட ஹெல்ப்புக்கு ருக்மிணி தேவி அருண் டேலே, நம்ம இப்போ போன இதில் படித்தோம் இல்லையா, இப்போ பார்த்தோம் இல்லையா, அவங்களோட ஹெல்ப்போடு அவர் இந்த தேவதாசி அந்த இதுவே இது பண்ணிட்டு நம்மளோட ஆர்ட், பரதநாட்டியமோட ஆர்ட் ஃபார்மை அவர் ரெஸ்பெக்டோட நிறைய ஸ்டேஜஸ்லாம் பார்த்து அதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டார். ஆனால் அவங்கள ஹெல்ப்போடு சேர்ந்து செஞ்சார். அதுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரு, அப்புறம் தினமணி அண்டு கல்கி நியூஸ் பேப்பர்லாம் அந்த நியூஸ் பேப்பர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு அதை பற்றி. அப்புறம் 1920 லாஸ்ட் அண்ட் ஏர்லி மீன்ஸ் ஸ்டார்டிங் 1930s முத்துலட்சுமி ரெட்டி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முத்துலட்சுமி ரெட்டி யாருன்னு. அவங்க ஆக்சுவலாக யாருன்னா ஃபர்ஸ்ட் விமன் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அவங்க ஃபர்ஸ்ட் விமன். அவங்களோட சப்போர்ட்டோட அந்த மெட்ராஸ் மியூசிக் அகாடமியில் ஒரு மீட்டிங் வச்சார். அவர் ருக்மிணி தேவி அருண் டேலே இவங்கெல்லாம் சேர்ந்து மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க 1932. அந்த மீட்டிங்கில் திரும்ப இந்த டான்ஸ் ஃபார்மோட பேர் திரும்ப பரதநாட்டியமை கொண்டு வந்தாங்க. அப்போ தான் பரதநாட்டியம் என்ற பேரே திரும்ப வந்துச்சு. அதுக்கு முன்னாடி தேவதாசிஸோட டான்ஸ் அந்த பேரை வச்சு தான் இது கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அவரோட எஃபர்ட்டில் தான் திரும்ப பரதநாட்டியம் ஆர் இந்தியன் டான்ஸ்னு வேர்ல்டு ஃபுல்லாகவே அவர் கொண்டு வந்தார். இவரும் ருக்மிணி தேவி அருண் டேலே எஃபர்ட் வச்சு தான் இன்றைக்கி பரதநாட்டியம் பேர் ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிராமின் கேர்ள்ஸை வச்சு அவர் தேவதாஸ் இதுவே ஃபுல்லாக அழிச்சிட்டு ருக்மிணி தேவி ஹெல்ப்போட எல்லாமே பண்ணார். ஆக்சுவலாக தேவதாசி சிஸ்டம் எப்போ அபாலிஷ் ஆச்சுன்னா 1947 அபாலிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்புறம் இவர் வாங்கின அவார்ட்ஸ் என்னென்னா 1966 பத்மஸ்ரீ அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. 1957 சங்கீதா கலா சிகாமணி அந்த அவார்ட் வாங்கியிருக்காரு. அது இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி சென்னை அங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்போ காலமானார்னா ஜான்வரி 1968. இவரை பற்றி இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் இவங்களும் ஒரு ஃபைட்டர், டான்ஸ்க்காக ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இவங்க பேர் என்னென்னா, அவங்க 2 பேர் தான் மெயின். பட் இவங்களும் ஒருத்தவங்க. பட் அவங்க தான் மெயினாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அந்த டைமில். இவங்க 3rd ஜெனரேஷன். இவங்க பேர் என்னென்னா பால சரஸ்வதி. இவங்க எந்த டியூரேஷனில் இருந்தாங்கன்னா 1918 to 1984 இதுக்கும் இருந்தாங்க. இவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 13th May 1918 சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்களோட அவார்ட்ஸ், இவங்க என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கினாங்கன்னா சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட் ஃபார் டான்ஸ் பரதநாட்டியம், பத்மபூஷன் 1957 வாங்கியிருக்காங்க. அப்புறம் பத்ம விபூஷன் 1977 வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. அப்புறம் சங்கீத கலாநிதி பை மெட்ராஸ் மியூசிக் அகாடமி, அது 1973 கொடுத்துருக்காங்க.
அப்புறம் 1981ல் வந்து சங்கீதா கலா சிகாமணின்னு சென்னையில் கொடுத்துருக்காங்க ஒரு அவார்டு. இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்க. பால சரஸ்வதி தஞ்சாவூர் பால சரஸ்வதி தான் சொல்லுவாங்க. அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் அதுதான், அவங்க சொந்த ஊர் அதுதான். அவங்க அவங்க வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து படிச்சிருக்காங்க பிரிட்டிஷ் காலத்துலேயே. அவங்க வந்து சிங்கர், கர்நாடிக் சிங்கர். அவங்க நிறைய பர்ஃபார்மன்ஸ், மியூசிக் அண்ட் டான்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. சைல்ட்ஹுட்லேருந்தே அவங்க கற்றுக்கின்னு இருக்காங்களாம். அவங்களோட டீச்சர் பேர் என்னன்னா கே கண்டப்பன் பிள்ளை. அவரும் வந்து தஞ்சாவூரில் ஒரு ஃபேமஸ் நட்டுவன்னர் ஃபேமிலி. அவங்க பொண்ணு வந்து லக்ஷ்மி நைட். அவங்க எந்த டியூரேஷனில் இருந்தாங்கன்னா 1941 to 2001. அவங்க அம்மாவோட ஸ்டைலில் அவங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க ஜெனரேஷனுக்கு அப்புறம் இவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அவங்க பேரன் அனிருதா நைட் வந்து அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அப்புறம் அவங்களோட பேர்லேயே அந்த ஸ்கூல் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கூல், அவங்களோட டான்ஸ் ஸ்கூல் பேர் என்னென்னா பால சரஸ்வதி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ்னு. அதில் வந்து அவங்க பேரை வந்து டைரக்டர் ஆயிட்டாங்க. அப்புறம் பால சரஸ்வதி வந்து உலகம் ஃபுல்லாக பரதநாட்டியம்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரிய வச்சுருக்காங்க. நிறைய புது ஸ்டைல் அண்ட் கோரியோகிராஃபிஸ் எல்லாமே வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. இந்த வேர்ல்டு ஃபுல்லாக அவங்களும் ஒரு ரீசன். பரதநாட்டியம் ஃபுல்லாக இன்றைக்கி ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரிய வருது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு 3 பேர் தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பரதம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சால் உங்களுக்கு கற்றுக்கும் போது அந்த ஃபீலோட சூப்பராக இருக்கும். இது நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நமஸ்காரம் பற்றி டியூட்டோரியல் எடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.